எடப்பாடியை பொறுத்தளவு நிறைய விதமான சந்தேகங்கள் எழுப்பியிருக்கிறாரு. அந்த சந்தேகத்தில் மிக முக்கியமானது என்னன்னா, டேபிள் எத்தனை போட்டிங்கன்னு கேட்டிருக்கிறாரு. உங்களுக்கே தெரியும், டேபிளுக்கும் அவருக்கும் வந்து நீண்ட காலமா ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ டேபிள் பத்தி அவர் வந்து மும்முரமாக கேள்வி கேட்டிருக்காரு. செருப்பு பத்தி கேள்வி கேட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் 2026 திரும்ப ஒரு செருப்பறியை காத்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஒரு உச்சகட்டத்துக்கு போய் நயனார் வந்து ஏன் விஜய் அங்க போலன்னா அதுக்கு பதில் சொல்றாரு, ஒருவேளை விஜய் போய் விஜயும் கொல்லப்பட்டாருன்னா மறுபடியும் போய் அதுக்காக போகாம இருக்கலாம்னு சொல்லி விஜயே பேச முடியாத, தாவைக்காரங்களே பேச முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நயனார் நாகேந்திரன், அதாவது கொள்கை எதிரி வந்து கொடுக்குறாரு. பிண விழாதான் காத்துட்டு இருந்து ஒரு பிணவரி பிடிச்ச ஒரு கும்பல், அந்த கும்பலின் தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர் அப்படிதான் பேசுவார். யூடியூப்ல பண்றதுக்குலாம் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு ஒரு ஊடகத்தின் ஆசிரியர் அவர் சமூக வலைதளங்கள்ல பதிவு எழுதுறாரு. சரி, நீங்க பொறுப்பு இல்லை, யார் பொறுப்பு? நீங்க வேலை பார்க்குற ஊடகம் பொறுப்பு இல்லாம யூடியூப் சேனல் நடத்துது அப்படியா? நீங்க லைவ் போகும் பொழுது லைவ்ல மதியம் 12 மணியிலிருந்து மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது, அவர்கள் மத்தியில் டீஹைட்ரேஷன் இருக்குது, குழந்தைகளுக்கு நிற்கிறதுக்கு இடம் இல்லை. விஜய்க்கு இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு தாமதமாக வந்தால் அது பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது, சீக்கிரம் வாங்க. இப்படியான எந்த விஷயத்தையும் தமிழ்நாட்டில் ஸ்டாம்பீட் பத்தி ரிப்போர்ட்டிங்கே பண்ணாமலாம் இல்லைல்ல. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கிரவுண்ட்ல போனவங்க அதெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. ஒருவேளை ரிப்போர்ட்டர் சொல்லி மேல செய்தி போகாம தடுத்த எடிட்டர் யார்? ஒருவேளை நான் சொல்றேன், சிபிஐ விசாரணை ரொம்ப மீறி போய் தக்கர கொட்டாயில இருந்தவன் தான் அதுக்கு குற்றவாளின்னு சொல்லி முடிச்சாலும் முடிக்கலாம், அல்லது மரத்து மேல ஏறினவங்க கூட காரணம் முடிக்கலாம். ஆனா அந்த குற்றவாளிகள் பட்டியலில் தவிர்க்க முடியாத ஒரு குற்றவாளிகள் ஊடகத்தை சார்ந்த நபர்கள், ஊடகத்தை நடத்துபவர். விசாரணை வந்து இவங்க வரணும்ன்றீங்களா? ஆமா, எதுக்கு பண்ணி வந்து செய்தி போட்ட லட்சணம் என்ன, ஸ்டைல் என்ன? உடைய செய்தி பரப்புரை 41 பேரை வந்து சாகிறதுக்கான ஒரு தூண்டுதலா இருந்ததுன்னா அவரும் கல்பிரேட் தான், கூட்டு விசாரிக்க தான் செய்யணும். நீங்க அரசியல் ஊட்டப்பட்ட ஒரு சக்தியை வச்சுக்கிட்டு தான் நீங்க அரசியல் செய்யணும். அப்படி எந்த வியாக்கியானமும் இல்லாம அவங்ககிட்ட இப்போ வந்து தாவைக்காரங்க நம்ம பிஜேபி கூட கூட்டணி போறான்னு சொன்னா மாட்டேன்னு சொல்லுவாங்களா? கன்வின்ஸ் ஆயிடுவாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? ட்ரம்ப் கூட கூட்டணி வைக்கலாம்னு சொன்னாலும் நான் ஓகேன்னு சொல்லுவாங்க. ட்ரம்ப் கூட நம்ம கூட்டணி வைக்கலாம், ரைட்டு. அவர் அமெரிக்கா கூட்டணி வைக்க முடியும், அவர் அண்ணன் சொன்னா எல்லாம் கரெக்ட் தான். ட்ரம்ப் கூட கூட்டணி வைக்கலாம், ஒபாமா பக்கத்து சைனா கூட கூட்டணி வைக்கலாம்னு சொன்னாலும் அவங்க ஓகே தான். ஏன்னா அண்ணன் சொல்லிட்டாரு. இது வந்து ஒரு கல்ட்டினுடைய பிரச்சனை. சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு. அந்த தீர்ப்பு என்ன? தமிழர்களை, தமிழ்நாட்டை அல்லது தமிழ் பூர்வீகமாக கொண்ட அதிகாரிகள் விசாரிக்க கூடாதுங்கிறது ஒரு இனவாத தீர்ப்பு. என்ன பொறுத்தவரை நீங்க தமிழ் தேசியம் பேசுகிற, திராவிடமும் பேசுகிற, இது ரெண்டும் எங்களுடைய இரு கண்கள்னு சொல்ற தாவேக்கா தொடுத்த வழக்குல ஒரு தீர்ப்பு வருது. அப்போ சார் இந்த இதுல தீர்ப்புல இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்க சார், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் இருக்கலாம் சார் அப்படின்னு நீ கேட்டிருக்கணும். அதையும் செய்யல. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமம், நகரம், தாலுகா, இப்படி உங்கள் அருகாமையில் நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணுமா? வே டு நியூஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறோம், டவுன்லோட் பண்ணி பாருங்க. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் தோழர் மகிழன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். இந்த கரூர் துயர சம்பவம் இது நடந்த பிறகு பல கான்ஸ்பிரசிகள் வந்து கிளப்பப்பட்டது. அதுக்கு பிறகு ஃபீல்ட் ரிப்போர்ட்டுக்கு போய் அதில் என்ன உண்மைன்றதை முடிஞ்ச அளவுக்கு வெளியே கொண்டு வர பார்த்தோம். இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல அந்த விஷயம் தீர்ப்பான பிறகு, அதாவது சிபிஐ விசாரிக்கும், அதை மானிட்டர் பண்றதுக்கு ஓய்வு பெற்ற முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் அது ஒரு மானிட்டர் கமிட்டி இருக்குன்றத தீர்ப்பு வந்த பிறகு, சட்டமன்றத்தில் இது வாத பொருளாக ஆன பிறகு அரசியல் கட்சி தலைவர்கள் இதை பற்றி என்ன பேசுகிறாங்க, அதை பற்றி தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். இது எப்படி எல்லாரும் அணுகுறாங்க அப்படின்றத பற்றி தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் பேட்டி. முதல் சட்டமன்ற விஷயங்களில் பேசுனதுக்கு முன்னாடி தாவேக்காவை சார்ந்த ஆதவர்ஜுனா அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கரூர் வந்து சுத்தம் செய்யப்படும், இந்த அசம்பாவிதத்துக்கு காரணமானவர்களை வந்து கட்டாயம் தண்டிப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யார் அக்யூஸ் பண்ணுது, என்ன சொல்ல வராரு? நாங்கள் வந்து கரூரை கிளீன் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து குறைந்தபட்சம் நீங்கள் மாநாடுகளுக்கு போகும் பொழுது அல்லது தெருப்பிரச்சாரங்களும் போகிறதே இல்லை, சாலை ஓரத்தில் ஏதாவது ஒரு முக்கு சந்தில் இருந்து பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே ஏற்படுத்துகிற குப்பைகள் அதையாக கிளீன் பண்ணுவோம். ஒன்று. இன்னொன்று, குறைந்தபட்சம் அங்கே கரூரில் விட்டுட்டு அந்த ஸ்டாம்பிங் நடந்ததுக்கு மறுநாள் அங்கே கிடந்தது எவ்வளோகான செப்பல், செருப்புகள் கிடந்ததில்லை, அதை கிளீன் பண்ண வேணாம், எட்டி பார்க்க கூட இவங்க போல. 16வது நாள் முடிஞ்சதுக்கு பிறகு, அதாவது அவங்க வீட்டு சொந்தக்காரங்க அவங்க காரியம் பண்ணுறது அது நம்பிக்கையின் அடிப்படையில் ரைட்டு. 16 நாள் காரியம் முடிஞ்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இவர்கள் மீதான வழக்குக்கும் சேர்த்து காரியம் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தமிழ்நாட்டில் எஸ்ஐடி விசாரணை நடத்தக்கூடாது, தனிநபர் ஆணையம் விசாரிக்கக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க எப்படி என்ன, இவங்களுடைய ப்ரேயர் இவங்க சொல்கிறதுபடி நாங்கள் சிபிஐ கேட்கவில்லை. சரி, 2 பேரும் சிபிஐ கேட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து நாங்கள் கேட்கவே இல்லை, எங்கள் பேரில் ஃபோர்ஜரியில் சிபிஐ கேட்டாங்க. நாங்கள் சிபிஐ கேட்கல, நாங்கள் சிபிஐ பொறுத்தளவு அது கைப்பாவை, ஒன்றிய அரசின் கைப்பாவைன்னு எங்கள் தலைவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஆர்எஸ்எஸோட கைப்பாவைன்னு. அப்படி இருக்கும்போது நாங்கள் முறையிட்ட ஒரு வழக்கில் அதில் சிபிஐ போட்டிருக்கீங்களே, எப்படிங்க அது பயாஸ்டாக நடக்காதுன்னு எப்படி சொல்கிறது, ரத்து பண்ணுங்க அப்படின்னா ஒன்று கோரிக்கை வைக்கல. அதாவது இவங்க வந்து எங்கள் அப்பம் குதிரைக்குள்ளே இல்லைங்கிற மாதிரி இந்த பக்கமாக ஏவி விட்டுட்டு
அந்த பக்கமாக சரி சிபிஐ கொடுத்துட்டாங்க. நாங்கள் கேட்கவே இல்லையே, நாங்கள் ஏற்கனவே கைப்பாவின்னு சொல்லியிருந்தோம். உச்சநீதிமன்றம் அவங்களா பார்த்து யுவர் லார்டு கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கிற மாதிரி கிடச்சிச்சின்னு சொல்கிறாங்க. வந்துடுச்சு, விசாரணை நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் யாரும் அரெஸ்ட் செய்யப்படலை. அவங்க வந்து ஃபாரன்சிக் அந்த குறிப்பிட்ட சம்பவம் நடந்த இடத்த ஆய்வு பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க க்ளீன் பண்ணுவோம், நாங்கள் கரூரை க்ளீன் பண்ணுவோம், ஆட்சிக்கு வந்தா என்னன்னு சொன்னபோது எனக்கு உடனே ஒருத்தர் நபர் நினைவு வந்தார். அந்த யூபி ஆண்டு கொண்டு இருக்கிற யோகி ஆதித்யநாத் மொட்டபாஸ். அவர் வந்து அவருன்ற வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், முக்கியமான சம்பவம். அவர் வந்து எம்எஸ்சி கிராஜுவேட். அவர் வேலை தேடிட்டு இருக்கிறாரு, எந்த வேலையும் கிடைக்கல. அவருக்கு கிடைச்ச வேலை சாமியார் வேலை. சாமியாராக வேலை கிடைச்சதுக்கு பிறகு அங்கேருந்து இன்னொரு வேலை கிடைக்குது, அது எம்பி வேலை. எம்பி வேலை கிடைச்சதுன்னா எம்பி வந்து அப்பாயின்மெண்ட் கிடையாதுல்ல, தேர்தல் எடுக்கணும். தேர்தல்னா என்ன பண்ணணும், கலவரம் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கலவரம், கொஞ்சோண்டு தான் ஓட்டு கிடைக்குது. இன்னும் கலவரம், இன்னும் கொஞ்சம் ஓட்டு கிடைக்குது. நிறைய கலவரம், சீஃப் மினிஸ்டர் பதவியே கிடைச்சிருச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி அந்த கலவரத்தை தூண்டுவதற்கு 2007 மகாராணா பிரதாப் சௌரியான்னு ஒரு இடத்துல ஜனவரி 27 2007 இவர் பேசுறது வன்முறை, இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறை தூண்டும் விதமாக பேசுகிறார். அந்த பேசுறதை கேட்டு ஒருத்தர் அதை ரெக்கார்ட் பண்ணி, பர்வேஸுங்கிற ஒரு பத்திரிக்கையாளர், அவர் கேஸ் போடுறார். இழுத்தடிக்க மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போனால் அப்படி தள்ளி போட்டுருக்காங்க. கடைசியில் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு போகிறார். 10 வருஷம் சட்ட போராட்டம். அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு போனால் யோகி ஆதித்யநாத் மீது நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லைன்னு சொல்லி அவர் யாருக்கு அனுப்புறாரு, சிஎம்க்கு அனுப்புறாரு. சிஎம் யாரு? சிஎம்க்கு அனுப்புறாரு. அதுக்கு முன்னால சிஎம் வந்து இவர் யோகி ஆதித்யநாத் முன்னாடி சிஎம் இவர் அகிலேஷ் யாதவ் தான் நினைக்கிறேன். அவர் வந்து தேர்தல் வர்றதுனால சாமியார் மேலே கை வச்சா நமக்கு ஓட்டு ஏதாவது போயிடும்னு வழக்கமான ஓட்டு அரசியல் தயக்கத்தில் அவர் எடுக்கலை. தேர்தல் முடிந்து யோகி ஆதித்யநாத் ஆட்சிக்கு வந்தது. உச்சநீதிமன்றம் போட்ட அந்த ஆர்டர் வந்து டேபிளில் இருக்குது. யோகி ஆதித்யநாத் பேப்பரை திரும்பி பார்த்தா யோகி ஆதித்யநாத் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு வந்தா அவர் அந்த மேலே நடவடிக்கை எடுத்துட்டாரு, கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்த முக்கியமான விஷயம், பர்வேஸ் அண்ட் கூட இன்னொரு ஆள், அந்த 2 நபருக்கு மேலே ஃபேக் ரேப் சார்ஜ். 40 வயதுள்ள ஒரு பெண், அந்த நம்ம ஸ்ட்ரீட் வெண்டர், அந்த காய்கறி விற்கிற அந்த அம்மா வந்து புகார் கொடுத்ததா. முதல்ல பூர்வாங்கமாக விசாரிச்சுட்டு ஒரு காவல்துறை அதிகாரி இதில் வந்து ஆதாரமே இல்லைன்னு கேன்சல் பண்ணிடுறாங்க. அந்த ஆளை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை போட்டு, என்ன மேட்டர்னா இவங்க சொன்ன அந்த ரேப் சார்ஜ் இருக்குல்ல, அந்த ரேப் சார்ஜ் நடந்ததாக சொல்லப்பட்ட இடத்துல அது வந்து திருவிழா கூட்டம் இருக்கிற இடம். இன்னொன்று, அந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த குறிப்பிட்ட சமயத்தில் 2 பேருமே அந்த இடத்துல இருந்ததுக்கான ஆதாரம் இல்லை, அந்த 2 ஆண்கள். அப்போ அங்கே நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன போதும் மேற்கொண்ட ரேப் சார்ஜ்லாம் போட்டு அவங்க உழுதிக்கு தட்டு வச்சிட்டாங்க. இதுதான் அவங்க சொல்கிற கிளீனிங் ப்ராசஸ். அதிகாரம் வந்தால் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறது ஒரு மிரட்டல். ஆதாரங்கள் அளிக்கிறதா? ஏற்கனவே ஆதாரங்கள் அளிக்கலையா? நீங்கள் வந்து அங்கே இருக்கிற, நீங்கள் போயிட்டு வந்ததுல என்ன விவரங்கள் இருக்குது, போய் அந்த மக்கள்கிட்ட நீங்கள் உண்மையை பேசுங்கம்மா, மனசில் இருக்கிறத பேசுங்க அப்படின்னு சொன்னால் அந்த மக்களுக்கு 20 லட்ச ரூபாய் முன்னாடி வச்சு கையில் கொடுக்காம, இந்த 20 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து சேரணும்னா 16ஆம் நாளுக்கு முன்னாடி சீக்கிரம் விஜய் பேசினதாக, அதாவது தகவல் தெரிவித்ததாக, முதல்ல அந்த மாவட்ட செயலாளர்லாம் தகவல் சொன்னால, என்ன தகவல், சீக்கிரம் வந்து பார்ப்பாரு அண்ணே, சீக்கிரம் வந்து பார்ப்பாரு, அவர் வந்து இந்த வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரா, அதை முடிச்சுட்டு வருவாராம். என்ன வழக்கு பார்த்துட்டு இருந்தாரு? உச்சநீதிமன்றத்துக்கு போய் தமிழ்நாடு அரசு சார்ந்த விசாரணைகள் எதுவும் நடக்கக்கூடாது, நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றிட்டு இப்போ போகிறாங்க. அந்த 20 லட்ச ரூபாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு துருப்புச்சீட்டு. மக்கள் வெளியில் சுதந்திரமாக வெளியில் எதுவும் பேசி விடாமல், அரசாங்கம் தரப்பில் கொடுக்கப்பட்ட 10 லட்ச ரூபா போய் சேர்ந்துச்சுல, உங்களுக்கு மட்டும் 20 லட்ச ரூபா கொடுக்குறது ஏன் தாமதமாகுதுன்னா லோக்கல் அந்த ஆதாரங்கள் எங்கும் வெளியே போயிடக்கூடாது. இன்னொன்று, ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் நோக்கம் இருக்கிற நபர்கள் இதில் சம்பந்தம் இல்லாமல் கான்ஸ்பிரசி தியரியை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த கான்ஸ்பிரசி தியரியின் வழியாக தங்களை பாதுகாத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து எடப்பாடி அவர் எதிர்கட்சி தலைவர், அவருக்கு உண்மையிலே தன்னுடைய கட்சி இப்போ வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு நான் தான் தகுதியானவன், விஜய் அல்ல அப்படின்னு சொன்னால் விஜயை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு, என்னப்பா சொன்ன நீ, உங்களை விட நாங்கள் பெட்டரான கட்சின்னு சொன்னால, ஆட்சிக்கு வருவேன்னு சொன்னால, என்ன பண்ணி வச்சிருக்கிற, இப்படி ஒரு கூட்டம் நடத்தி 40 மக்கள், அதே இடத்துல தான் நான் கூட்டம் நடத்தினேன், 2 நாளைக்கு முன்னால் தான் நடத்தினேன், அதே இடத்துல வந்து பேசினேன், என்னுடைய மக்களும் தொண்டர்களும் எப்படி இருந்தாங்க, எவ்வளோ ஒழுங்கோடு இருந்தாங்க, உன் கட்சிக்காரங்க மரத்தில் ஏறுறாங்க, கரண்ட் கம்பத்தில் ஏறுறாங்க, கடையோட மேலே இருக்க அந்த தகர கொட்டாயில் மேலே ஏறுறாங்க, மரத்து மேலே ஏறுறாங்க, பாரு எவ்வளோ பெரிய ஸ்டாம்பீட் ஆயிடுச்சு, மக்களே இவர்கள் ஒழுங்கு இல்லாத கூட்டம், நான் தான் திமுகவை எதிர்க்க திராணி உள்ளவன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை பொலிட்டிக்கலாக அதிமுகவுக்கு ஆதரவாக பயன்படுத்தி கொள்வதற்கு மாறாக அதிமுக தொண்டர்கள் அல்லது தமிழ்நாட்டு மக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல்
அவர் விஜய் தரப்புக்கு சாயிறாரு அப்படிங்கிற பொழுது இவ்வளவு பலவீனமான எதிர்க்கட்சி தலைவர் நம் கையில் இருக்கும் பொழுது அப்புறம் பாஜக ஆஸ் இட் இஸ் இதில் எப்படியாவது நம்ம வந்து அவன் வந்து பணம் இருந்தாலும் அந்த பணத்தில் இருக்கிற காசை நம்ம எப்படியாவது பயன்படுத்தலாமா, பணத்தை பயன்படுத்தி அவன் ஏற்கனவே பணம் கட்சி தான் அது. மும்பை இந்து முஸ்லீம் கலவரம் அதில் பணத்தை வச்சு தான் அரசியல் பார்த்தாங்க. அதை வச்சு பாஜக சிவசேனா அங்கே ஆட்சிக்கு வந்தது. அதே போல் எந்த ஊர்லேயும் குஜராத் மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேசம் நான் ஏற்கனவே யோகி ஆதித்யநாத் ஆரம்பத்தில் தொடங்கும்போது சொன்னேன், எல்லா ஊர்லேயும் நல்ல கலவரம் பண்ணுறது தான் அவனுடைய ரெஸ்யூமில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கலவரம் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அதை செய்ய முடியாத காரணத்தினால இவன் ரெஸ்யூம் செல்லாதுன்னு சொல்லி அண்ணாமலை துரத்தி விட்டாங்க. அப்போது இப்போ இவ்வளோ 41 பிணங்கள் விழுந்தோடனே பிணக்கட்சி வந்துருச்சு, அதிமுக வந்துருச்சு. இப்போ எல்லா கட்சியும் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது பண்ணலாங்கிற அந்த நம்பிக்கையில் இருந்தால் இவங்க இந்த வேலையை பார்க்குறாங்க. 2024 ஆட்சிக்கு வரணும் அவர் சொல்கிறாரு. இல்லை, அதில் ஒரு முரண்பாடு இருக்குது. விஜய் வந்து பாஜக தான் கொள்கை எதிரின்னு அறிவிச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அதிமுக என்ன விசாரிச்சாருன்னா, இந்த மாரி சில ஆதாயங்களுக்காக என்னைக்கும் நாங்கள் திசை மாறி கூட்டணி போயிட மாட்டோம் பாஜகவுக்கு அப்படின்றத முடிச்சிட்டாரு. அப்போ திமுக ஆப்வியஸ்லி அவங்க தான் வந்து அரசியல் எதிரி, அவங்ககிட்டயும் இது பண்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் இந்த விஷயத்துல தனித்து தானே விடப்பட்டிருக்கணும். எப்படி வந்து எல்லாரோட, அதாவது குறிப்பா பாஜக அதிமுகவோட ஆதரவு எப்படி சூழ்ந்தது? சவுக்கு பேசுறாப்புல, எடப்பாடி மட்டும் பேசலன்னா, இன்னைக்கு ஆதரவா பேசலன்னா விஜய்க்கு தீன்னா இருக்கும் பேசுறாப்புல. அது யோசிச்சு பார்க்க, எடப்பாடிக்கு ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க அடிப்படையில அதிமுக இவங்க தாவேக்காவை பொறுத்தளவுக்கு அவர்கள் பெரியாரையோ அம்பேத்கரையோ வீரமங்கை வேலு நாச்சியாரையோ அல்லது அஞ்சலி அம்மையாரோ இவங்களை வந்து பயன்படுத்தி ஒரு போட்டோ மட்டும்தான். இது வரைக்கும் விஜய் நடத்திய கூட்டங்கள்ல பெரியாரை பற்றி ஒரு 10 நிமிடம், அம்பேத்கரை பற்றி ஒரு 10 நிமிடம், அஞ்சலி அம்மையாள் குறித்து ஒரு 10 நிமிடம், அல்லது வீரமங்கை வேலு நாச்சியார் குறித்து ஒரு 10 நிமிடம் அப்படிலாம் எதுவும் பேசப்படலை. அது எதுவும் தனக்கும் தெரியாது, நாங்கள் வச்சுக்கிட்டு வஞ்சனம் பண்ணல, உங்களுக்கும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற லெவலில் தான் அவங்களுடைய கொள்கை இருக்குது. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகங்கிறதே அதில் ஒரு ஓட்டை. கொள்கை எதிரி யாரோ அவன் தானே அரசியல் எதிரியாக இருக்க முடியும். கொள்கை எதிரி நீ அங்கே தள்ளி நில்லு, உன் கூட எனக்கு சண்டை இல்லை. அரசியல் எதிரிங்கிறது வந்து அது ஒரு ஓட்டையான ஒரு வியாக்கியானம். இன்னொன்று, அம்பேத்கர் அவங்களுடைய ஜென்ம விரோதி. அம்பேத்கரை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு மும்முரமாக இருந்த சங் பரிவார அமைப்பினர் அம்பேத்கரை 90களுக்கு பிறகு தங்களவர்களாக வருத்திக் கொள்கிறார்கள். அது எப்பவுமே நடந்திருக்குது எல்லா ஊர்லேயும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிர்சா முண்டா, ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் பகுதியில் பிர்சா முண்டா நேரடியாக ஏகாதிபத்திய எதிர்ப்பு, பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பு, மிஷினரிஸ், ஜமீன்தார், அதனுடைய எதிர்ப்பு குறியீடு. அதே போல் சந்தால் கிளர்ச்சியை சார்ந்த அந்த போராளிகள், அவங்க முர்முன்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம இன்னைக்கு ஜனாதிபதி இருக்காங்களா முர்மு, அந்த மாதிரி முர்முன்னு பெயர் முடியும். அந்த போராளிகள் இவங்க எல்லாத்தையுமே தங்களவர்களாக தெரிவித்துக் கொள்கிற பகத்சிங்கே அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. எல்லாரும் பகத்சிங்கு டர்பனே அவர் பெரும்பாலும் கடைசி காலத்தில் கட்டல, டர்பனே காவி டர்பன் கட்டுற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போ யாரையும் விட்டு வைக்க தயாராக இல்லை. இந்த பக்கமும் கூட இவங்க பெரியாரையோ அம்பேத்கரையோ இவர் வச்சிருக்காரு. பக்கத்துல பவன் கல்யாண்னா இவங்க புரோக்கர் வேலை பார்த்து எடப்பாடி கிட்ட பேச வச்சதுன்னு சொல்றாங்களா, அந்த ஆள் நான் சேகுவேரா வழி வந்தவன்லாம் சொன்னா. அப்படி அம்பேத்கர்னாரு, சனாதன தர்ம எதிர்ப்புன்னு சொன்னாரு. விஜய் மாதிரி இல்லை, அவர் இன்னும் ஓப்பனாகவே கூட பேசினாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டாரு. அப்புறம் என்ன, இப்போ வந்து பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது தேர்தல் தொடர்பானது அல்ல. தேர்தல் வந்து உங்களுடைய மொத்த அரசியல்ல ஒரு பகுதி. அது இந்திய ஜனநாயகத்தை பொறுத்தளவு ஒரு முக்கியமான பகுதியாக செயல்படுகிறதே ஒழிய, நீங்க அரசியல் ஊட்டப்பட்ட ஒரு சக்தியை வச்சுக்கிட்டு தான் நீங்க அரசியல் செய்யணும். மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ்ல மேபி அதை ப்ரொபோஷன் முன்னப்பின்னு இருக்கலாம். அப்படி எந்த வியாக்கியானமும் இல்லாமல் அவங்ககிட்ட இப்போ வந்து தாவைக்காரங்க நம்ம பிஜேபி கூட கூட்டணி போனான்னு சொன்னால் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? கீழே எந்த கொள்கை அடிப்படையில் திரட்டி வச்சிருக்கேன், நம்ம வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் மாட்டேன்னு நீங்க சொல்ல வரீங்களா? ட்ரம்ப் கூட கூட்டணி வைக்கலாம்னு சொன்னாலும் நான் ஓகேன்னு சொல்லுவாங்க. ட்ரம்ப் கூட நம்ம கூட்டணி வைக்கலாம், ரைட்டு. அவர் அமெரிக்கா கூட்டணி வைக்க முடியும், அவர் அண்ணன் சொன்னா எல்லாம் கரெக்டு தான். ட்ரம்ப் கூட கூட்டணி வைக்கலாம், யாரு கூட கூட்டணி வைக்கலாம். ஒபாமா குறைச்சி மதிப்பிடுறீங்களா? அதிகப்படியாக மதிப்பிடுறீங்க நீங்க. ட்ரம்ப் ஒபாமா பக்கத்து சைனா கூட கூட்டணி வைக்கலாம்னு சொன்னாலும் அவங்க ஓகே தான். ஏன்னா அண்ணன் சொல்லிட்டாரு. இது வந்து ஒரு கல்ட்டினுடைய பிரச்சனை. அவர் வந்து இப்போ சாதாரணமாக கீழே இருக்கிற மக்கள், அவர்கள் அப்கோர்ஸ் விஜய் கட்சியை சார்ந்தவங்க, கீழே இருக்கிற சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், அவர்களுக்கு இந்த டெமோக்ராட்டிக் செட்டப் வந்து நமக்கு பெரிய அளவில் நமக்கு நலன் புரியலைங்கிற பொழுது ஏதாவது மாற்றம்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். இல்லை, இறந்துறவங்களே பெரும்பான்மையானவர்கள் வந்து அப்படிப்பட்ட இடத்த. அப்போ அவங்க வந்து சாதாரணமாக நமக்கு ஏதாவது மாற்றம் வந்தால் நல்லா தானே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். ஆனால் அதை கேடாக பயன்படுத்தி கொள்ளுகிற நோக்கம் இருக்குங்கிறது தான் நமக்கு பிரச்சனையே. அப்படி இருக்கும் பொழுது அவர் எடப்பாடி ஒரு பேசலன்னா விஜய்க்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி, எடப்பாடி பேசலாம் விஜய்க்கு என்ன ஆயிருக்கும் சவு கேட்கிறாருல, எடப்பாடி பேசலன்னா எடப்பாடிக்கு என்ன ஆயிருக்குங்கிற மிக முக்கியமான கேள்வி. அவருக்கு என்ன ஆயிருக்கும்?
எடப்பாடிக்கு இந்த எலெக்ஷன்ல பாஜகவோட கூட்டணி வைத்து, போன முறை கூட்டணி வச்சிருந்தாங்க, ஜெயக்குமார் என்ன சொன்னாரு, இந்த சனியன்களோட கூட்டணி வச்சு நான் தோக்குற ஆளாங்க, ராயபுரத்துல மண்ண மாரி இருந்தேன், நானே தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சிவி சண்முகம் அதே மாதிரி சொன்னாரு. இப்பவும் கூட கடுப்போட தான், இவங்க தொல்லை தாங்கல, விட்டு போடா சனின்னு சொன்னாலும் போக மாட்டேங்காங்க. தற்காலிகமா அண்ணாமலை பேரை சொல்லி தப்பிச்சோம், திரும்பி வந்து சனி மாதிரி இந்த வேதாளம் ஏறுற மாதிரி திரும்ப ஏறி நிற்கிறாங்கிற ஒரு கடுப்புல தான் இருக்காங்க. பாஜகவோட கூட்டணி வைத்து இவர்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரியும். அப்போ பாஜக சார்பாக பாஜக கூப்பிடுதுன்னு வச்சுமே, விஜய் சார் நீங்க வாங்க சார் கூட்டணி வர்றீங்கன்னு சொன்னா விஜயோடைய கிரெடிபிலிட்டி கீழே இறங்கும். தொண்டர்கள் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் அவங்க கடைநிலையில் இருக்கிறாங்க, மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தாலும் நீ எவ்வளவு பெரிய பிரமாதமான மாற்றத்தை பாஜக பேர்ல கொடுத்தா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அது கசப்பானதாக இருக்கு. அதுக்கு பதிலாக எடப்பாடியை வச்சு பேச வச்சிருக்காங்க. அவர் ஒரு ஸ்பீக்கர், விஜய் முடிஞ்சா கூட்டுவாங்க, நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம். அவர் எப்படியாவது எடப்பாடி அப்படி ஒரு கூட்டு வந்தா நம்ம கட்சியை காப்பாத்திக்கலாம், ஒருவேளை ஆட்சி அரியணைக்கு போறதுக்கான வாய்ப்பு அமைந்தால் அப்படின்னு நப்பாசை தான். எடப்பாடி விஜயை காப்பாற்றிக் கொள்வதற்காக பேசவில்லை. அவர் வந்து யாருக்காகவும் பேசல, மக்கள் நலனுக்காக பேசல. நான் இதை அரசியலாக்க விரும்பல. அரசு வந்து அக்கறையோட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவர் மக்கள் அக்கறை சார்ந்து பேசுறதா சொல்றாங்க. இங்க ஒரு கூட்டணி கணிக்காக அதை மலிவா ப்ரொஜெக்ட் பண்றீங்க. மக்கள் மேல அக்கறைன்னா விஜய் ஒன்னு நம்பி வந்தா இத்தனை பேர் இறந்து போயிருக்கான், போய் பாரியான்னு சொல்லியிருக்கணும். மக்கள் மேல அக்கறை இருந்தா இயல்பாக ஒரு தன்னுணரா வந்திருக்கும். அவர் தான் மேல அக்கறை, தன் மகன் மீது அக்கறை, தன்னுடைய சம்மதி மேல அக்கறை தான் அதை பேசுறாரு. ஏற்கனவே கேஸ் இருக்குது. எடப்பாடியை பொறுத்த மட்டில் விஜயை கூட்டு வரணும் அப்படிங்கிறது அசைன்மெண்ட், பாஜக கொடுத்த அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டுக்காக பேசிட்டு இருக்காரு. இப்ப அதை எப்படியாவது இந்த அளவுக்கா வெளில சட்டமன்றம் முடிச்சுட்டு வந்து பிரஸ் மீட் கொடுக்கும்போது தாவைக்கா தலைவர் மீது செருப்பு வீசப்பட்டது 10 நிமிஷத்துலயே, அதை நான் உள்ள சொன்னா நான் பேச விட மாட்டேங்க, அதை மக்களுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக இப்போ நான் வந்து ஊடகங்கள்ல சொல்ற அளவுக்கா அந்த அசைன்மெண்ட் அவர் செயல்படுத்துறாரு. அதிமுகன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்குது, வரலாறு இருக்குது. அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராமராஜ்யம் முடிந்தவுடன் ஜானகி ராஜ்யம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்களை வண்டையா திட்டினாங்க. அப்புறம் ஜானகியை வச்சு ரொம்ப நாள் ஆட்சி கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜெயலலிதா ராஜ்யம் தானே நான் பாக்கெட்டில் எப்போதுமே எம்ஜிஆர் ஃபோட்டோ, அப்புறம் ஜெயலலிதா ஃபோட்டோ, இப்போ எடப்பாடி ஃபோட்டோ, சசிகலா பார்க்க போனால் சசிகலா ஃபோட்டோ, அப்படியே அந்த ஒரு நம்ம என்ன சொல்கிறோம், விஜய் பக்கம் கூடுன நபர்கள் குறித்து பேசுகிறோம். அதிமுக திரட்டுன்னு வச்சுல்ல, இவர் விஜயனுடைய மூத்தவர் இருக்கிறார், அவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் திரட்டினதே இந்த மாதிரி லட்சம் தான் திரட்டினார். திராவிட இயக்கம் அதனுடைய செல்வாக்கு, அதனுடைய பரப்புரை, அதன் வழியாக திரட்டப்பட்ட அந்த கூட்டத்தை மக்களை மெல்ல மெல்ல டைல்யூட் பண்ணி ஒரு கட்டத்திற்கு எடப்பாடி மாதிரியான தொண்டர்கள், இப்போ வந்து அந்த கட்சியில் நெடுஞ்செழியன் இருந்தார்ல, திராவிட இயக்க அரசியல் பேசுறவங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்கு அதிமுகவில் அகில இந்தியன் பேர் சேர்த்ததுக்கு அதிமுகவில் கலகம் வந்தது. அந்த கட்சியில இன்னைக்கு எடப்பாடி இருக்கிறார். எடப்பாடி கிட்ட திராவிடம்னு கேட்டால் அதெல்லாம் அறிஞர்கள் சொல்றாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுல்ல. நீங்க தலைவரா யார் வேணாலும் வரலாம், ஆனா கொள்கை தெரிஞ்சாதானே வரணும். என் கட்சி கொள்கையே தெரியாது, ஆனா நான் தான் தலைவர், ஏன்னா என்கிட்ட இவ்வளவு நான் திரட்டி வச்சிருக்கிறேன், கட்சியை நான் தான் ஏலத்துல எடுத்திருக்கிறேன், எனக்கு தான் சொந்தம், அந்த லெவல்ல இருக்கிறவருக்கு ஏலத்துல எடுத்த பொருளை யாராவது திருடிட்டு போயிடுவாங்கிற பயம். அப்போ அவர் விஜய் ஏலத்துல எடுக்க நிற்கிறாரு. விஜய் எவ்வளவு விலை கொடுத்தானோ, இப்போ விஜய் வந்து எந்த விலை கொடுத்தான்னு தன்னை காப்பாத்திக்கணுங்கிற ஒரு பொசிஷனுக்கு இந்த ஸ்டாம்பீடு தள்ளி இருக்குது. இந்த குறிப்பிட்ட வெளியில வந்து ஓப்பனா ஒரே ஒரு பிரஸ் மீட், வேற எதுவுமே வேண்டாம், விஜய் ஒரு பிரஸ் மீட்டை சந்திச்சு இன்னென்ன விஷயங்க. எடப்பாடி பழனிசாமி பேசினார்ல உங்களுக்காக, இப்போ எடப்பாடி பழனிசாமி தாவைக்காவோட ஸ்பீக்கர் மாதிரி. ஆதவ அர்ஜுன் பேசாததை ஆதவ அர்ஜுனால இவ்வளவு வழக்கமா பேச முடியல, அந்த அருண் ஐஆர்எஸ்ஸா அவரால் இவ்வளவு பேச முடியல. அப்போ இது அதிமுக ஏற்கனவே நீண்டகாலமாக பயிற்சி பெற்ற ஒரு பேச்சாளர் இருக்கிற முறையில் அவர் தாவேக்காவுக்காக சட்டமன்றத்தில் வாசல்ல நின்று பேசியிருக்கிறார். இல்ல, அவர் அதிமுகல பயிற்சி பெற்ற பேச்சாளர்ன்றீங்க. அவர் பேசுனதுக்கான சோர்ஸா அவர் என்ன சொல்றாருன்னா, டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் மேல செருப்பு வீசப்பட்டதோ இல்லை மற்றது அவர் சொல்ற குற்றச்சாட்டுலாம் டிவியை பார்த்து தெரிஞ்சுட்டாரு. அதே டிவியில தானே எதுக்காக செருப்பு வீசப்பட்டது, மக்கள் எப்படி மூச்சு தண்ணீர் இருந்தாங்க, இது எல்லாம் இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அந்த டிவியில தானே வந்தது. டிவி ஆஃப் பண்ணிருப்பாங்க, இவர்கிட்ட காமிச்சா யாரு காமிச்சான்னு இருக்குல்ல, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா சொல்லியிருப்பான். அப்படி இப்போ டிவியை பார்த்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா இவ்வளவு விவரங்கள். அது இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா, அவர் டிவியை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒன்று சொல்றாருல்ல, எந்த டிவியில இப்போ வந்து யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாருன்னா நீங்க அந்த கேள்வி கேட்கலாம். டிவியை பார்த்து டிவியில எந்த டிவியில இதை போட்டாங்க? ஓகே, இப்போ இந்த டிவிகளில் உண்மைக்கு நெருக்கமாக இப்போ இந்த சிபிஐ வழக்குல இருந்து பல்வேறு விஷயங்கள்ல இணையதள ஊடகங்கள் தான் அதில் முனைப்பு காட்டுது. எந்த டிவி விஜய் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தயாரா இருந்தது? அவர் வந்து விஜயும் தவறு செய்திருக்கிறார்,
விஜயும் தவறு செய்திருக்கிறார். விஜய் பாவம் அந்த அளவுக்கு கூட இருக்கு. ஏங்க போயிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு என்ன கேட்குறாங்க, விஜய் கஷ்டப்படுறாராமே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வக்கரமாயிடுச்சு. அவங்க குடும்பத்தை இழந்துட்டு இருக்கிறாங்க. விஜய் கஷ்டப்படுறாராமே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்குற அளவு தான் ஊடகங்கள் இருக்கு. இந்த ஊடகங்களை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு ஒரு சோர்ஸ் இன்ஃபர்மேஷன்ல குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அது எடப்பாடியும் சாட்சி. எடப்பாடின்னு குறை சொல்லக்கூடாது. மீடியா என்ன சொல்லுதோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு ஒருத்தர் முடிவு பண்றாருன்னா எடப்பாடிக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் தெரியும். எடப்பாடியை பொறுத்தளவு நிறைய விதமான சந்தேகங்கள் எழுப்பியிருக்கிறாரு. அந்த சந்தேகத்துல மிக முக்கியமானது என்னன்னா, டேபிள் எத்தனை போட்டிங்கன்னு கேட்டிருக்கிறாரு. உங்களுக்கே தெரியும், டேபிளுக்கும் அவருக்கும் வந்து நீண்ட காலமா ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ டேபிள் பத்தி அவர் வந்து மும்முரமா கேள்வி கேட்டிருக்காரு. செருப்பு பத்தி கேள்வி கேட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் 2026 திரும்ப ஒரு செருப்பறியை காத்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். இதுதான் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் எம்எல்ஏ வேல்முருகன் அவர் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இந்த ஸ்டாம்பேடுக்கு, இந்த மரணங்களுக்கு, இந்த இழப்புக்கு ஊடகங்கள் பெரிய பொறுப்பு. அவங்க தான் இந்த கூட்டம் சேர்றதுக்கு விஜயோட பிம்பத்தை ஊதி வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. அது அப்படியே பொருந்தும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இப்போ விஜய் இப்போ வந்து ஒரு பக்கம் என்ன சொல்லு, நாங்க வந்து யூடியூப்ல பண்றதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு ஒரு ஊடகத்தின் ஆசிரியர் அவர் சமூக வலைதளங்கள்ல பதிவு எழுதுறாரு. சரி, நீங்க பொறுப்பு இல்லை, யார் பொறுப்பு? அப்போ நீங்க வேலை பார்க்குற ஊடகம் பொறுப்பு இல்லாம யூடியூப் சேனல் நடத்துது அப்படியா? அப்படி இல்லை. நீங்க லைவ் போகும் பொழுது லைவ்ல மதியம் 12 மணியிலிருந்து மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது, அவர்கள் மத்தியில் டீஹைட்ரேஷன் இருக்குது, குழந்தைகளுக்கு நிற்கிறதுக்கு இடம் இல்லை, குழந்தைகளை கூட்டம் வந்திருக்கிறாங்க, இப்படிலாம் பிரச்சனை இருக்குது. விஜய் சீக்கிரம் வரணும். விஜய்க்கு இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு தாமதமாக வந்தால் அது பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது, சீக்கிரம் வாங்க. இப்படியான எந்த விஷயத்தையும் மக்கள் வந்து இங்கே கூட்டம் கூடுறதுனால அதிகமாக கூட்டம் கூடுது, இங்கே ஸ்டாம்பீட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆகையில் போகாதீங்க. தமிழ்நாட்டில் ஸ்டாம்பீட் பற்றி ரிப்போர்ட்டிங்கே பண்ணாமலாம் இல்லைல்ல. இந்த மூத்த ஊடகவியாளர்கள் எல்லாருக்கும் விவரம் தெரியல. ஜெயலலிதா அம்மையார் கும்பகோணம் மகாமகத்துக்கு போகும்போது ஸ்டாம்பீட் நடந்துச்சா இல்லையா? அப்புறம் எம்ஜிஆர் நகரில் இந்த வெள்ள நிவாரணம் கொடுக்கும்போது அங்கேயும் ஸ்டாம்பீட் நடந்துச்சு. ஸ்டாம்பீட் வந்து தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. அப்போ இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கூட்டம் வந்து ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கணும். இந்த கட்சிக்குன்னு ஒரு பாணி இருக்குது. இந்த கட்சியில் திரளுகிற இளைஞர்கள் அவர்கள் புதிதாக எழுச்சியை கண்டது போல ஒரு கண்ணா பின்னான்னு இருக்கிறாங்க. சிலர் மது அருந்தி விட்டும் கூட வந்திருக்கிறார்கள் மக்கள் சொன்னதன் அடிப்படையில். அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கிரவுண்டில் போனவங்க அதெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. ஒருவேளை ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லி மேலே செய்தி போகாமல் தடுத்த எடிட்டர் யார், மக்களிடம் செய்தியை போக தடுத்தது யார், இது எல்லாமே சேர்த்து தான் சிபிஐ விசாரணை நடத்துதுன்னு சொன்னால் சிபிஐ அந்த இடத்துல யார் தள்ளி விட்டா அப்படிங்கிறது இல்லை. யார் இந்த இது வந்து தகரக்கொட்டாய் மேலே யார் ஏறி நின்னது, அவனால தான். ஒருவேளை நான் சொல்கிறேன், சிபிஐ விசாரணை ரொம்ப மீறி போய் தகரக்கொட்டாயில் இருந்தவன் தான் அதுக்கு குற்றவாளின்னு சொல்லி முடித்தாலும் முடிக்கலாம், அல்லது மரத்து மேலே ஏறினவங்க கூட காரணம் முடிக்கலாம். ஆனால் அந்த குற்றவாளிகள் பட்டியலில் தவிர்க்க முடியாத ஒரு குற்றவாளிகள் ஊடகத்தை சார்ந்த நபர்கள், ஊடகத்தை நடத்துபவர்கள். இப்போ விசாரணை வந்து இவங்க வரணுன்றீங்களா? ஆமா, எதுக்குப்பா நீ வந்து செய்தி போட்ட லட்சணம் என்ன, ஸ்டைல் என்ன, செய்தி நீ எப்படி கவர் பண்ண, மொத்த லைவ் போச்சுல, நீ யூடியூபை விட்டுரு, யூடியூபும் சேர்த்தா விசாரிக்கணும். லைவ்ல நீ போட்டல அந்த வீடியோ ரெக்கார்டிங் இந்த ஸ்டாம்பீடுக்கு காரணமாக இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா எல்லா சேனலில் இருக்க லைவ் ஃபீடு கொடு, லைவ் ஃபீட் நீங்கள் போட்டிருப்பீங்களா, அதை வச்சு காமி, இதை டைமில் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அந்த அனலைசிஸ்க்கு போகாமல் ஒரு விசாரணை முழுப்புறாரு. ஏன்னா மக்கள் மத்தியில் நீங்கள் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி இருக்குது, நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்த ஒரு கருத்தியல் அடிப்படையில், பெரியாரிய கருத்து மார்க்சிய கருத்தியல் அடிப்படையில் பேசினா ப்ராட்காஸ்ட் மினிஸ்ட்ரி வச்சு மிரட்டுறீங்கள. அப்போ அந்த மினிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குல்ல. நீங்கள் மக்கள்கிட்ட செய்தியை சொல்லும்போது இதை சொல்லாதீங்க, இதை சொல்லுங்கள். இப்போ வந்து நியூரிட்டி கட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் குழந்தைகள் பார்க்கக்கூடாது. அப்போ டிவியில் சில நேரம் ஒரு சில படங்கள் போடும்போது கட் பண்ணி சீன்ஸை கட் பண்ணி முத்த காட்சியை கட் பண்ணி இவ்வளோ பண்ணுறாங்க இல்லை. அப்போது லைவில் நீங்கள் நியூஸை ரிலே பண்ணும்போது மக்கள்கிட்ட ஒரு விதமான பதட்டத்தை உருவாக்குறீங்க. நீ அங்கே எல்லையில் இராணுவ வீரர்கள் அங்கே போராடிட்டு இருக்கிறாங்கிற போது இங்கே வந்து நியூஸை நீங்கள் ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னீங்களே. அப்போ அப்படியான வழிகாட்டுதல் இது மேலே வச்சிருக்கணும்ல. நாங்கள் ஃபீல்ட் ரிப்போர்ட் போனதில்ல, அந்த வேலுச்சாமிபுரத்துக்கு பின்னாடி இருக்க ஏரியாக்கெல்லாம் இருக்குல்ல, அங்க இருக்கிற மக்கள் போனது காரணம் லைவ்ல வந்து விஜய் இங்க வந்துட்டாரு, தெருவுக்கு வந்துட்டாரு, நம்ம லைவ்ல பார்த்தக்கூடியதான். அதை முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வராருன்றது தெரிஞ்சிருந்தா போயிருக்காங்க. லைவ் அதுக்கு உதவி பண்ணிருக்குதுன்றதான். ஆமா, அப்போ இதுல ஒரு உண்மை குற்றவாளிகளா யார் இந்த லைவ் ஃபீடை ஷெடியூல் பண்ணது, எத்தனை பேர் போய் நின்னாங்க, பத்திரிகையாளரும் கூட்டு விசாரிங்க, எல்லாரையும் கூட்டுவாங்க. இதை தனியா கருத்து சுதந்திரம், கருத்துக்கு சுதந்திரம். நீங்க இந்த அளவுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டா உங்க கருத்து ஒரு வன்முறையை தூண்டியது, ஒரு கருத்து ஒரு கலவரத்தை தூண்டியது, அதனால விசாரிக்கணும். ரைட், உன் கருத்து ஒரு 47 பேர், உன் கருத்து பரப்புரை, உன்னுடைய செய்தி பரப்புரை 41 பேரை
வந்து சாகிறதுக்கான ஒரு தூண்டுதலாக இருந்திருக்குன்னா அவர்களும் கல்பிரேட் தான், கூப்பிட்டு விசாரிக்க தான் செய்யணும். நம்ம யாராவது பேசினா மட்டும் இதை பேசாத, இது பேசு, இது தப்பு, மனம் நொந்து போகுது அப்படிலாம் சொல்றாங்கல்ல. இது ஏன் இப்படி ரிலே பண்ண இவ்வளவு செத்து போயிருக்காங்கன்னு கேட்கணும். விசாரணை அந்த முடியாது தான் இருக்கணும். இந்த விமர்சனங்களை வைக்கக்கூடிய அந்த சோகால்டு பத்திரிகையாளர் அவர் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியாக்களால மெயின் ஸ்ட்ரீமோட ஸ்டாண்டர்ட், குறிப்பா அச்சு பத்திரிகைகளோட ஸ்டாண்டர்டே குறைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குதுன்ற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறாங்களே, அது பொருந்துமா? அவர் வேலை பார்க்குற புதிய தலைமுறை, நீங்க ஊடகமா சொல்றீங்க, நான் வெளிப்படையா சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே. அவர் வேலை பார்க்குற புதிய தலைமுறை ஊடகத்துல இது நடந்துச்சுல்ல, இந்த டிஃபன் பாக்ஸ்ல ஒரு 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 பொறி உருண்டை வந்து குண்டு தூக்கி போட்டுறேன்னு சொல்லி டிஃபன் பாக்ஸ்ல வெடியை கொண்டு எடுத்து போட்டா. அப்படி அதுல என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, தீபாவளி தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி. அது என்ன நிகழ்ச்சின்னு கேட்டா, தீபாவளி தேசிய பண்டிகைன்னு அது இன்னைக்கு ஏதோ ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க. தீபாவளி தேசிய பண்டிகைன்னு விவாதம். அந்த விவாதத்துல பேராசிரியர் அரசு, சுபவீரபாண்டியன், அப்புறம் வந்து இந்த பாரதிய வழக்கறிஞர்கள் சங்கத்தை சார்ந்த ஒரு ஆளு, அப்புறம் வந்து ஒரு எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன், இவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி. நான் லிங்க் வாய்ப்பு இருந்து தரேன், ஆன்லைன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சியில ஒண்ணுமே இல்லை. அவர் என்ன சொன்னார் எஸ் ராமகிருஷ்ணன், எப்பா புத்தாண்டுக்கு வெடி ஏம்பா போடுறீங்க, வெடி போடுறதுக்கும் தீபாவளிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சைனா அந்த கல்கத்தா சைடில் இருக்க வெடி ஃபேக்டரி இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வெடி போட்டுட்ருக்கீங்க. வெடிக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. முதியவர்கள், குழந்தைகள், விலங்குகள் எல்லாருமே துன்புறுத்தப்படுறாங்க. அப்புறம் பொல்யூஷன் வேற, இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு பேசிட்டாரு. நான் புத்தாடை உடுத்தி வந்து நான் சொல்கிறேன், தீபாவளி கொண்டாடுறவன் நான் தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஆன்டி இந்துண்டாங்க. ஆன்டி இந்து இருந்தாங்க, தேச விரோதினாங்க, திட்டுறாங்க. நீங்க வந்து எங்க மத பண்டிகையில மட்டும் தலையிடுறீங்க. எப்பா நான் தீபாவளி கொண்டாடுற ஆளுப்பா, புது ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்றாரு, விட மாட்டேங்க. மறுநாள் தான் அந்த காலையில டிஃபன் பாக்ஸ் வெடி கொண்டு போடுது. டிஃபன் பாக்ஸ் வெடி இப்படி தொடர்ச்சியா அந்த அச்சுறுத்தல். அர்ஜுன் சம்பத் கட்சியை சார்ந்தவங்க புதிய தலைமுறை வாசல்லே வந்து சுபை வந்து கேவலமா திட்டினாங்க. இப்படி ரெகுலரா பண்ணி பண்ணி அச்சுறுத்தி என்ன நடந்ததுன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் புதிய தலைமுறையில் ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சினா தாலி பற்றிய விவாதம். தாலி தேவையா இல்லையா அப்படின்னு ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு விவாதம். அது காலகாலமாக தமிழ் மரபுகளே இருக்கிறதா. சிலர் தாலி அணியிறாங்க, தாலி அணியறது இல்லை, தாலியில் சாதி இருக்குது, இதை பற்றின விவாதம் தான். அதில் ஒரு அம்மா வந்து தான் துன்புறுத்தப்படுவதாக, என் புருஷன் தொல்லை தாங்கலை, இந்த தாலி என்ன அவனோட டார்ச்சர்லேருந்து காப்பாற்றினோடனே தாலியை தூக்கி வீசி எறிஞ்சிட்டாங்க. அது ப்ரொமோல இருந்துச்சு. அதுக்கு ஒரு டார்ச்சர். இப்படிலாம் செஞ்சு ஒவ்வொரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்திலிருந்தும் இடதுசாரி கண்ணோட்டம் கொண்ட, இது வரைக்கும் முதல்ல எப்படி இருந்ததுன்னு கேட்டால், வெளிப்படையாக நான் இடதுசாரி என்றோ பெரியாரிஸ்ட் என்றோ அம்பேத்கரிஸ்ட் என்றோ ஊடகத்தில் யாரும் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. அப்படியான சுதந்திரம்லாம் கிடையாது. அப்போ நீங்கள் செய்திகளுக்கு இடையிலாக உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வைக்கலாம். அதுதான் எல்லா கண்ணோட்டம் இருக்கிறதும் செய்வாங்க. இவங்களை எல்லாத்தையும் குறி வச்சு கட்டம் கட்டி, மாரிதாஸ் கடைசியில் நியூஸ் 18 செஞ்சது வரைக்கும் அப்படி கட்டம் கட்டி நீங்க சொல்ற சோகால் புனிதமான மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்திலிருந்து பத்திரிகையாளர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு இந்தியாவில் நீ பாஜக ஆதரவா பாஜக எதிர்ப்பா அப்படிங்கிறது மெயின் ஸ்ட்ரீம்ல மக்கள் மத்தியில் வந்ததுக்கு பிறகு, பாஜக செய்கிற விஷயங்களை வெளியே சொன்னாலே மீடியாவில் இருக்க முடியாது, அல்லது உன்னோட கண்ணட்டம் இதுவாக இருந்தால் மீடியாவில் துரத்தப்படுவாங்கிறதுக்கு பிறகு ஏற்கனவே யூடியூப்ங்கிறது இருந்துச்சு. அப்போ இந்த செய்தியை நான் எங்கே போய் சொல்வது அப்படிங்கிற பொழுதுதான் யூடியூப் மீடியா ஒரு ஊடகத்தை அதை செய்தி சொல்வதற்கான ஒரு தளமாக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஆக்கினாங்க. இப்போ அங்கே ரவீஷ்குமார் ஏன் யூடியூப் வந்திருக்காரு? யூடியூப் தரங்கிட்டு போகிறதுக்கா? இந்தியாவில் வேற யாரும் செய்யாத அளவுக்கு 2024 எலெக்ஷன்ல மோடி கவர்மெண்ட் என்னென்ன வகையான மோசடி எல்லாம் செய்யுதுன்னு சொல்லி அம்பலப்படுத்தியது துருவத்திங்கிற யூடியூபர். துருவத்தி செஞ்சாரு, ரவீஷ்குமார் செய்கிறாரு. இன்னைக்கு பலரும் இப்போ வந்து நம்மகிட்ட இந்த வடக்கிருந்து ஒரு மீடியாக்காரர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்து நடத்துறதுல சவுத் அண்ட் நார்த் நவீன் நடத்துகிற ஊடகம் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் பார்க்குறாங்க. எப்படி அவர் எங்கே இருந்தார்? ஆஜ்தக் எடிட்டர் இருந்தார். அவர் எதுக்கு வெளியே அனுப்புனாங்க? அவரும் யூடியூப்ல மீடியம்ல தான் இருக்காரு. ஆமாம். அப்போ மெயின் ஸ்ட்ரீமில் தங்களுடைய கண்ணோட்டத்திற்கு அதனுடைய மக்களுக்காக குரல் எழுப்பவர்கள் எல்லாத்தையும் வெளியே அனுப்பி வச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு மீடியாவில் இந்த சங்கராச்சாரி இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு பாட மாட்டேன்னு சொன்னார்ல, பாடமாட்டேன்னு சொன்ன ஒருத்தர் வீடியோ எடுத்தார்ல, அவர் எந்த மீடியாவில் இருக்காரு போய் செக் பண்ணி பாருங்க. அப்போ நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம்னு நீ சொல்றது மெயின் ஸ்ட்ரீமில் ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பத்திரிகை துறையில் பார்ப்பனர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியுமா? எந்த பத்திரிகையில் எழுத முடியும்? ஃபஸ்ட்டு அதுக்கெல்லாம் அனுமதி இல்லாமல் இருந்தது. அப்போ அந்த வெளிக்குள்ள பார்ப்பனர் அல்லாத இந்த இளைஞர்கள் ஊடக வெளிக்குள்ள வரும் பொழுது சீச்சி இது தீட்டு அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தின் ஒரு அம்சம் தான் இது. நீங்க ஊடகத்தை என்னுடைய வந்து பெரியார் பத்திரிகை தர்மத்தை பற்றி அவங்க பேசுறாங்க. இந்து இருந்தது,
இப்போ இதர பார்ப்பன பத்திரிகைகள்லாம் இருந்தது. பெரியார் ஏன் பத்திரிகை நடத்தினாரு? பெரியார் என் கருத்தை சொல்றதுக்கு, என் கருத்தை என்னுடைய பாணியில் நான் சொல்வதற்கு எனக்கு ஒரு பத்திரிகை தேவை என்பதற்காக அவர் குடியரசு நடத்தினார், விடுதலை நடத்தினார், உண்மை நடத்தினார், தன் பாணியில் நடத்தினார். அம்பேத்கர் பத்திரிகை, மூக்கநாயக்கன் பத்திரிகை நடத்தினாரா இல்லையா? இன்னும் நிறைய பத்திரிகைகள் ஜனதா நடத்தினார். அந்த பத்திரிகைகளை எதுக்காக நடத்தினாரு? தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு. அவங்கள பொறுத்தவரைக்கும் நீ நடுநிலை இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் அல்ல. ஆமா, மெயின் ஸ்ட்ரீம் என்ன? மையத்துக்கு மெயின் ஸ்ட்ரீமா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன் ஸ்ட்ரீம் என்னுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீ சொல்ற சோகால் மெயின் ஸ்ட்ரீம் என் மக்களை மழுங்கடிக்க வைத்திருக்கிறது, சொரணை கட்டி வச்சிருக்கிறது. ஒன்றும் இல்லை, 2G ஸ்பெக்ட்ரம் வந்த பொழுது அன்னைக்கு வந்து பத்திரிகைகள்ல முதல் பக்கத்துல நம்பரா போட்டாங்கல்ல. இப்போ அது பின்னாடி வந்ததுக்கு பிறகு அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களா? நீதிமன்றம் இப்படி ஆக்கிடுச்சு. ராஜா ஒவ்வொரு பகுதியா போய் பேட்டி கொடுத்தாருல்ல, ஆராசா ஒவ்வொரு பகுதியா பேட்டி கொடுத்தாரு. ஒரு ஃபேக்கா ஊழல் எதிர்ப்புங்கிற ஒரு நரேஷனை வச்சு இந்தியா முழுக்க மக்களை மேனிப்புலேட் செய்து ஆட்சியை கைப்பற்றிய பாஜக இது போலியான வகையில் ஆட்சியை கைப்பற்றிருக்குது. அதுக்கு பிறகு ஓட்சோரியிலிருந்து இவ்வளவு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. மெயின் ஸ்ட்ரீம்ல அதுக்கு எவ்வளவு நீங்க பிளாட் கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு ஸ்லாட் கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு விவாதிச்சிருக்கீங்க, மக்கள் மத்தியில் எவ்வளவு பரப்புரை செஞ்சிருக்கீங்க. மோடி கடந்த தேர்தலில் மத ரீதியான கண்ணோட்டத்தோடு பேசுகிறார். அதுக்கு நீங்க எவ்வளவு இடம் கொடுத்தீங்க? மெயின் ஸ்ட்ரீமை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் வந்து மெயின் ஸ்ட்ரீமா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? வெளியிலிருந்து வருகிற அழுத்தம் காரணமாக பார்ப்பனர் அல்லாத இளைஞர்கள், படித்தவர்கள், ஓரளவு அரசியல் கற்றவர்கள் அவங்க வெளியில பேச தொடங்கும் போது தங்களுக்கும் ஒரு முற்போக்கு சாயம் வேண்டும் என்பதற்காக ஒண்ணும் இல்லை. ஆனந்தவுடன் பத்திரிகை எடுத்துக்கோங்க. ஆனந்தவுடன் பத்திரிகையோட பழைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அது துக்ளக்குடைய சாயல்லே இருக்குது. துக்ளக் சாயல்லே தான் இருக்கும். 90களுக்கு பிறகு நம்ம ஆட்கள் வந்து உள்ள போன உடனே நம்ம ஆளுங்க தான் பத்திரிகை வாங்கி படிக்கணுங்கிறதுனால ஒரு இடதுசாரி முற்போக்கு இந்த வடிவங்களை கிடைச்சிருக்கலாம். அப்படிதான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தோட லட்சணம். அப்போ ஊடகம் நான் என் மக்களிடம் பேசுவதற்கு ஒரு கருவி. பத்திரிகைங்கிறது அதுதானே. செய்தியே சொல்ல போறேன், இங்க நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. அதுக்கு பெர்ஸ்பெக்டிவ் ஆட் பண்ணி பண்ண தரம் குறைஞ்சு போச்சு. நீ மக்களுடைய தரத்தை இதுக்கு முன்னாடி என்ன தரம் வச்சிருந்தீங்க? நீங்க மெயின் ஸ்ட்ரீம்ல பத்திரிகை இதழியல் இதெல்லாம் என்ன எழுதிட்டு இருந்தீங்க? மெயின் ஸ்ட்ரீம்ல இந்த பத்திரிகைகள்ல வந்து ரொம்ப நீங்க அரசியல் ரீதியாக கரெக்டாக தான் எழுதிட்டு இருந்தீங்களா? எல்லாத்துக்கும் அதுக்கான முக்கியத்துவம் தான் கொடுத்தீங்களா? இது வந்திருக்குது. இந்த இளைஞர்கள் கற்றுக்கொள்வார்கள். நீ சொல்றது இல்லை மெயின் ஸ்ட்ரீம், நாங்க நடந்து போகிற பாதை தான் மெயின் ஸ்ட்ரீம். அதை வந்து கண்டிப்பா நிரூபிக்கும் காலகட்டத்துல. இந்த வழக்கு வந்து இந்த கடலூர் துயரம் சம்பந்தமான அந்த விசாரணை வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்குது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு மானிட்டர் கமிட்டி போட்டிருக்கு. இந்த வழக்கு விசாரணை தொடங்கிடுச்சு. இப்போ பேச்சும் வந்து ஒட்டுமொத்தமா வந்து அரசு கையை விட்டு இதெல்லாம் போயிடுச்சு, ஒரு தாவேக்காக ஆதரவான நிலையில இதெல்லாம் போயிடுச்சு, அந்த வழக்கே அப்படிதான் முடிய போகுது, இது கிட்டத்தட்ட ஒரு வெற்றி தாவேக்காக்கு அப்படின்ற பிரச்சாரங்கள் ஆரம்பிச்சிச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தாவேக்கு ஆதரவா இந்த மாதிரி பாஜக, அதிமுக இதெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கா இதெல்லாம் கான்ஸ்பிரசின்னு சொல்லப்பட்டதோ அதெல்லாம் இவர்களே இன்னைக்கு ஒரு உச்சகட்டத்துக்கு போய் நயனார் வந்து ஏன் விஜய் அங்கே போகலன்னா அதுக்கு பதில் சொல்றாரு, ஒருவேளை விஜய் போய் விஜயும் கொல்லப்பட்டாருன்னா மறுபடியும் போய் அதுக்காக போகாமல் இருக்கலாம்னு சொல்லி விஜயே பேச முடியாத, தாவேக்காரங்களே பேச முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நயனார் நாகேந்திரன், அதாவது கொள்கை எதிரி வந்து கொடுக்குறாரு. இந்த சூழல் இது என்னவா போய் முடியும், இந்த வழக்கு எப்படி போய் முடியும் நீங்க பாக்குறீங்க? நயனார் நாகேந்திரன் வந்து அவர் வந்து ஒருவேளை கூட்டத்துல விஜய் போனா அவரும் கொலை செய்யப்படலாமே அப்படின்னு சொல்றது வந்து பிஜேபியினுடைய நீண்ட காலமா இருக்குது. கொலை செய்யப்படுறதுக்காக ஒரு ஆதாரம் சொல்றேன். இப்போ வந்து அந்த சங்கி மூளை எப்படி செயல்படுறது, மும்பையில் இந்து முஸ்லீம் கலவரம் நடந்ததுக்கு பிறகு சிவசேனா தலைவர் பேசுறாரு, அங்கே நடந்த ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் இவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, ஒரு நீதி பரிபாலன அமைப்புகள் மேலே இவங்களுடைய கண்ணோட்டம். ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் வந்து பால் தாக்கரே மேலே குற்றம் சொல்லுது. பால் தாக்கரே ஏ1 சொல்லிடுச்சு. அவர் தான் சாம்னா பத்திரிகை எழுதி இஸ்லாமியர்களுக்கு வன்முறை தூண்டினாருன்ட்டு. பால் தாக்கரே என்ன பண்ணாரு, பாம்பேல தாதர்ல சிவாஜி பார்க்கில் நடந்த மீட்டிங்ல, தம்பி என்னையா கைது பண்ண சொல்ற, கைது பண்ற அன்னைக்கு நீ பாம்பேல இருக்கணும், உன் பணம் விழும் அப்படின்னு சொல்லி பப்ளிக்கா பேசினாரு. அவங்களுடைய ஆட்டிடியூட் அது. அதே போல குஜராத் பெருமை யாத்திரை, கௌரவ யாத்திரை, கொலைகாரர்கள் எங்களை எங்க பார்த்து கொலைகாரர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த பிஜேபி அந்த கொலையில ஈடுபட்ட சங் பரிவார கும்பல் இருக்குல்ல, சங் பரிவார கும்பல் அந்த கொலை குறித்து அதை கொலை பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சு. இந்த ஹிஸ்டரி பேக்ரவுண்ட்ல இருந்து அந்த கட்சிக்கு போனோடனே இவருக்கு தொத்திக்கிச்சான்னு தெரியல. பிணம் கிடைச்சா அரசியல் பண்ண முடியும். அது வந்து நான் இந்த விஷயம் சொன்னேன்ல, அயோத்தியாவில் ஃபர்ஸ்ட் ராம ஜென்ம பூமி மூவ்மெண்ட் போனாங்கல்ல, மூவ்மெண்ட் போனோம் தெருவில் போன எவனோ செத்து போயிட்டான் துப்பாக்கி சூட்டில். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. ரைட்டு, இந்த பணம் கிடைச்சிருச்சு, இவர் தான் ஃபர்ஸ்ட் தியாகி அப்படின்னு சொன்னாங்க. வரலாற்றில் யாரும் செக் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒரு பணம் விழாதான்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு பிணவரி பிடிச்ச ஒரு கும்பல், அந்த கும்பலின் தலைவர் நயனார் நாகேந்திரன். அவர் அப்படி தான் பேசுவார். வழக்கமாக எல்லாரும் சொல்கிறது மாதிரி சிபிஐ வந்து ஒரு அன்பாஸ்ட் அமைப்பு, அது விசாரிக்க முடிவு சொல்லும்.
அப்படின்னு சொல்ல நான் தயாரில்ல. வரலாறுகள் அப்படின்னு சொல்லலை. அப்புறம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, ஜுடிஷியரி, இது எல்லாமே நீதி பரிபாலனத்தை நீதியை நிலைநாட்டும். ஒன்றும் இல்லை. நீதிமன்றம் எதை நிலைநாட்டும்? நீதிமன்றம் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, நீதிமன்றத்துக்கு நீதி வழங்குவது பொறுப்பு அல்ல. அது நீதிமன்றம்னா வழக்காடு மன்றம். அங்கே 2 தரப்பு வாதங்களை வச்சு அதில் எந்த தரப்பு, ஒரு தரப்புக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்படும். அது நீதியா இல்லையாங்கிறது காரணம் முடிவு பண்ணும். பிரதமராக இன்று இருக்கிற மோடி, அவர் குஜராத் கலவரத்தின் போது இன்னென்ன வகையில் அதில் அவருடைய துணை இருந்தது அப்படின்னு குற்றம் சுமத்தியவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் மோடிக்கு கிளீன் சீட் கிடைக்குது. இதை கொடுத்தது நீதி பரிபாலன அமைப்புகள், இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ். அமித்ஷா மேலே சொராபுதீன் ஷேக் என்கவுண்டர் மேலே கேஸ், அது பெரிய தடிப்பார்னு சொன்னாங்க. குஜராத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சாங்க. மகாராஷ்டிராவில் கேஸ் நடந்தது. அந்த கேஸை விசாரித்த நீதிபதி லோயா மர்மமான முறையில் இறந்து போனார். அவருக்கு பணம் கொடுக்க பேரம்லாம் பேசப்பட்டுச்சுன்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்களே சொன்னாங்க. நீதிபதி இறந்து போனார். இவர் ஹோம் மினிஸ்டர் ஆனார். அதனால் நம்ம வந்து ஒரு பொய்யான இல்லை அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக நீதி கிடைக்கும் அப்படிலாம் நம்ப தயாராக இல்லை. நீதி வேணும் அப்படின்னு சொன்னால் கிரவுண்டில் இருந்தால் வர முடியும். இதுக்கு அரசாங்க கையில் இருந்து விட்டு போச்சு, திமுக தோற்று போச்சு, தாவேகா ஜெயிச்சிருச்சு. தாவேகா சிபிஐ துணையோடு அல்லது இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில், நீங்கள் விசாரணை அமைப்பில் அவங்க வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும் உச்சநீதிமன்றத்தில், இங்கே நடந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் இந்த வகையில் பயாஸ்டாக இருந்தது, அதனால் சிபிஐ. தனிநபர் ஆணையத்தில் அதனுடைய விசாரணையில் இந்த அளவுக்கு பயஸ் இருந்தது, அதனால் விசாரணை. அதனால் எங்களுக்கு வேற ஒன்றும், நீ பயஸே ப்ரூவ் பண்ணலையே. அப்ரிஷியேட் தானே பண்ணியிருக்கிறாங்க. எஸ்ஐடியோட தலைமை அதிகாரி இருக்கார்ல அஷியா கருக்கு, அவரை வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் நீதிபதிகள்னு சொல்லியிருக்காங்க. அவரை விட உங்களுக்கு என்ன சிறந்த அதிகாரி வேணும், அவரே ஒரு சிறந்த அதிகாரின்னு அப்ரிஷியேட் தானே பண்ணியிருக்காங்க. அப்போது நீங்கள் எந்த பயாஸும் இல்லாத பொழுது நீங்கள் சிபிஐ நாடுவது அப்படிங்கிறது உங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்லி ஏதோ சொல்கிறதா தான் நோக்கம் இருக்குது. நீங்கள் இன்னொரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் வழியாக ஏற்கனவே ஆதவர்ஜன் ஒரு பேட்டியில் சொல்லும் பொழுது இது சிபிஐக்கு அனுப்புறதே காலந்தாழ்த்ததுக்கு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வாக்குமூலம், முன்னாடியே இதை சம்பவம் அறிஞ்சு வாக்குமூலம் கொடுத்தாலும் தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நீங்கள் தமிழ்நாடு அரசு மிக மிக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்லாம் சொல்ல வரல. அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் நாம் தேர்ந்தெடுத்து எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர்கள் சட்டமன்றத்துக்கு போய் சட்டம் இயற்றினால் பின்வாசல் வழியாக கவர்னர் வழியாக அந்த சட்டத்தை முடக்கிறதுக்கான வேலை நடக்குது. ஒருவேளை சட்ட ரீதியாக போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டு வந்தாலும் அப்புறம் நியமனத்துக்கு ஒரு நீதிபதி உட்காந்துட்டு அதுக்கு முடக்கிறதுக்கான வேலையை செய்கிறாரு. அப்போது இதுதான் ஃபைட். யதார்த்தத்தில் இதுதான் உண்மை. நம்ம இருக்கிற இந்த எம்எல்ஏக்களோடு சேர்ந்து நின்று மக்களும் சேர்ந்து நிற்கணும். ஒன்றும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு. அந்த தீர்ப்பு என்ன? தமிழ்நாட்டை அல்லது தமிழ் பூர்வீகமாக கொண்ட அதிகாரிகள் விசாரிக்க கூடாதுங்கிறது ஒரு இனவாத தீர்ப்பு. என்னை பொறுத்தளவு அது ஒரு இனவாத கண்ணோட்டம் இருக்குது. நீங்க தமிழ் தேசியம் பேசுகிற, திராவிடமும் பேசுகிற, இது ரெண்டும் எங்களுடைய 2 கண்கள்னு சொல்ற தாவேகா தொடுத்த வழக்குல ஒரு தீர்ப்பு வருது. தமிழ்நாட்டை சார்ந்த கேடர்ஸ் இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பயாஸ்டு. ஏன் தமிழ்நாட்டு அதிகாரி, நான் என்ன சொல்றேன், நீ எந்த ஒரு அதிகாரியாரு அதுல பயாஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நீதி வலுவாமல் விசாரணை நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுகோல் வந்து இன அடிப்படையில் கிடையாது. அப்போ சார் இந்த இதுல தீர்ப்புல இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்க சார், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் இருக்கலாம் சார் அப்படின்னு நீ கேட்டிருக்கணும். அப்படின்னு கேட்கல, கண்டம் பண்ணிருக்கலாம்ல, அதையும் செய்யல. இந்த தீர்ப்பு வந்து எங்களுக்கு முழுமையாக உடன்பாடு இல்லைங்க, இந்த விஷயம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களா தாவேக்கா? அதை சொல்லலை. இல்லை, வெளியில வருந்தும் அட்ரஸ் பண்ணல, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தோதாதான் வந்திருக்குது. அப்போ வெளிநாட்டில் இப்போ வந்து ஹேமா மாலினி வந்துச்சு. ஹேமா மாலினி உள்ளிட்ட அந்த விசாரணை அதிகாரிகள், அவங்க விசாரணை அதிகாரிகளை அவங்க எதுக்கு வந்து விசாரிச்சாங்க? விசாரிச்சுட்டு அங்கே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோவில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, ஏங்க மாவட்ட அலுவலகம் இவங்களே வந்து மாவட்ட நிர்வாகமே வேஸ்ட்டுங்க, தாவேக்கா மாவட்ட நிர்வாகம் தோற்று போச்சுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு போயிட்டு போலீஸ் தான் காரணம்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ போலீஸ் மேலே சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த கேஸை ஊற்றி மூடுறதுக்கான வேலை நடக்கலாம். 41 பேருக்காக அழுத ஒரு முறை அந்த ஸ்ரீமதி கேஸ் நடந்துச்சுல, அப்போ வந்து 2 மாதம் கழித்து ஒருத்தங்க வந்து ஃபோன் பண்ணி ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், ஊரில் ஏதோ வேலை பார்த்துட்டுருங்க. அப்படிலாம் நீதி கிடைக்காது. நீதி வேணும்னு சொன்னால் அதுக்கு கன்சிஸ்டண்ட்டான ஃபைட், அதனுடைய நீதி கிடைக்கும். அதர்வைஸ் நீதி ஒன்றும் சும்மா போகிறவில்ல, அப்பா அவருக்கு நீதி கிடைக்கல கொஞ்சம் கொடுத்துட்டு போவோம் அப்படிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டிற்கு நீங்கள் 41 பேருக்கு நீதி வேணும்னா அந்த நீதி வாங்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினுடையது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்குது, அவர்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல,
தமிழ்நாட்டில் இருக்கிற உண்மையிலே மனிதாபம் கொண்ட எல்லாருடைய பொறுப்பு. அப்படிதான் அதை பெற முடியும். அப்படி இல்லை சிபிஐக்கு போயிடுச்சு போனால் போயிட்டு அதுக்கு பிறகும் நாம் நீதியை பெற்றுத்தர போராடுவோம். இப்போ நீட் வந்து கையெழுத்து போட்டு அங்கே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனதுக்கு பிறகு இங்கே ஃபைட் ஒன்றும் நடக்குது இல்லை, சட்ட ரீதியான ஃபைட் நடக்கும். அதன் வழியாக தான் பெற முடியும். சட்ட ரீதியான ஃபைட்டுலாம் இவங்க சொல்கிற மாதிரி இந்த ஜென்சி புரட்சி, குறைந்தபட்சம் இந்த ஜென்சி புரட்சி நான் பண்ணுவேன்னு சொன்னேன்ல, அவனை டிலீட் பண்ணிட்டு ஓடிப்பிட்டேன். வா தெலுங்குலேருந்து ஜென்சி புரட்சியை நடத்தியாவது இல்ல அது அவரு பண்ண மாட்டாரு. இளைஞர்களா சேர்ந்து இப்படி பண்ணி அப்படி பண்ணதான் தீர்ப்பு நீதி. ஏன்னா அவர் பணக்காரர், அவர் தெரியாங்கன்னா அவருக்கு வந்து கை காலில் ஏதாவது ஆகிடும். அதுதான் ஒரு பண்ணையார்கள் வழிமொழிகிற புரட்சி. அது காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். இது வந்து ரொம்ப நாள்லாம் இப்படி ஊற்றி மூடிட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து அவநம்பிக்கையும் கொள்ள வேண்டாம், அதீத நம்பிக்கையும் கொள்ள வேண்டாம். அவ்வளோதான் நம்முடைய பொசிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.